விஷ்ணு வேற ஜாதி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால அவனுக்கு ஊர் வெளியில வாழணும்ட்டு தண்டனை கிடைச்சிருக்கு. விஷ்ணு அபர்ணா அவங்க பொண்ணு பல்லவியோட ஒரு நதி கிட்ட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தினமும் காலங்காத்தாலே விஷ்ணு கூலி வேலை செய்யறதுக்காக ஊரை விட்டு வெளியில போயிட்டு இருப்பான். வழியில பல்லவிய கூட அவளோட ஸ்கூல்ல விட்டுட்டு போயிட்டு இருப்பான். இங்க வீட்ல அபர்ணா தனியா இருந்துட்டு இருந்தா. வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமாவும் அவகிட்ட நிறைய நேரம் இருந்தது. அதனால அவ நதியில இருந்து மீன்களை புடிச்சிட்டு இருப்பா. தினமும் இப்படி மீன்களை புடிச்சு புடிச்சு அபர்ணா இந்த வேலையில எக்ஸ்பர்ட் ஆயிட்டா. இப்போ அவளுக்கு தன் கையாலேயே மீன்களை பிடிக்க முடியுது. இன்னைக்கு ரொம்பவே நல்ல நாள், வீட்டுக்கு போய் மீன் வறுவலை செய்வேன். அபர்ணா அந்த நதியில இருந்து பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்லா சுத்தம் செஞ்சு சமைச்சிட்டு இருப்பா. இதோட மனம் ரொம்பவே நல்லா இருக்கு, இதோட ருசியும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாயந்தரம் விஷ்ணுவும் பல்லவியும் வீட்டுக்கு வரப்பெல்லாம் அபர்ணா அவங்களுக்கு சாப்பாட வச்சு மீன்களையும் பரிமாறுவா. ருசிச்சு பார்த்து சொல்லுங்க, எப்படி இருக்கு? அம்மா, இதுல ருசிச்சு பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? நீங்க செஞ்சீங்கன்னா நல்லாதான் இருக்கும். ஓ, அப்படியா? ஆமாம்மா, நீங்க சமைச்ச மீன்களை எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவீங்கல்ல, அப்பெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதை விடாம சாப்பிட்டுருவாங்க. உங்க அம்மா ரொம்ப நல்லா மீனை சமைக்கிறாங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்கம்மா. நல்ல விஷயம். ஆமா ஆமா, உன்ன மாதிரி யாருமே மீன் குழம்பு வைக்கவே முடியாது, நான் அடிச்சு சொல்றேன். மீன்கள்னு சொன்னதுமே எனக்கு ஒரு விஷயம் தோணிச்சு. நான் நிறைய மீன்களை பிடிச்சு அதை மார்க்கெட்ல விக்கலான்னு இருக்கேன். அதால எனக்கு கொஞ்சம் காசும் கிடைக்கும். நீ விக்கலாம், நீதான் நல்லா மீன் பிடிப்பல்ல. அப்போ நாளையில இருந்தே வேலைய ஆரம்பிக்கிறேன். அடுத்த நாள் அபர்ணா நிறைய மீன்களை பிடிச்சா. அப்புறம் அந்த மீன்களை எல்லாத்தையும் ஒரு கூடையில போட்டுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனா. நல்ல நல்ல மீன்கள், இன்னைக்குதான் நதியில இருந்து பிடிச்ச மீன்கள். நல்ல தண்ணியில இருந்து எடுத்த மீன்களா? இல்லக்கா, இதெல்லாம் நதியில இருந்து எடுத்துட்டு வந்த மீன்கள். இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். நிறைய பேரு அபர்ணா கிட்ட மீன்களை பார்க்க வந்தாங்க. ஆனா சில பேரு தான் மீன்களை வாங்கினாங்க. இத பார்த்து அபர்ணா நொந்துட்டா. பரவாயில்ல, இன்னைக்கு முதல் நாள் இல்லையா, ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் என்னோட மீன்கள் வித்து போகலாம். அபர்ணா அவளுக்கு அவளே திருப்திப்படுத்திக்கிட்டா. அப்புறம் கூடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. அடுத்த நாள் கூட அபர்ணா நல்ல நல்ல மீன்களை பிடிச்சா. அப்புறம் அதை விக்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனா. மீனை வாங்கிக்கோங்க, நல்ல நல்ல மீன்கள். இன்னைக்கும் அதே நிலைமைதான், மீன்கள் வித்தே போகல. இதே போல நிறைய நாட்கள் நடந்தது. இப்போ அபர்ணா நொந்து போய் வருத்தப்பட்டு இருந்தா. அவ மீன்களால நிறைஞ்ச கூடைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. ரொம்பவே சோகமா சமையல செஞ்சா. விஷ்ணு வீட்டுக்கு வந்தப்போ அபர்ணாவோட மூட் நல்லாவே இல்லைன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. என்ன ஆச்சு அபர்ணா? மீன்களை வித்து கொஞ்சம் காசு சம்பாதிக்கலான்னு நினைச்சேன். ஆனா யாருமே என்னோட மீன்களை வாங்க மாட்டேங்கிறாங்க. நீ மீன் விக்கிறதுக்கு பதிலா மீன் குழம்பு விக்கலாம்ல? எல்லாருமே வாங்குவாங்க. என்னங்க நீங்க கேலி பண்ணிட்டு இருக்கீங்களா? அட இல்ல இல்ல, நான் நிஜமாதான் சொல்றேன். நீ வைக்கிற இந்த மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். எப்படி இருந்தாலும் மீனை நீதானே பிடிக்கிற, அதனால கம்மி ரேட்டுக்கு நீ விக்கலாம். ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. விஷ்ணு இப்படி சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போனா. இப்போ அபர்ணா விஷ்ணு சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா. எல்லாருமே என்னோட மீன் கறிய புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ நான் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி தான் பாக்குறேனே. எப்படி இருந்தாலும் எனக்கு காசு தானே சம்பாதிக்கணும். மீன்களை வித்து இல்லனா மீன் கறிய வித்து எதுவா இருந்தா என்ன? இப்போ அபர்ணா மூஞ்சில புன்னகை வந்துச்சு. இப்போ அவ இன்னொரு வாட்டி முயற்சி செய்யணும்னு நினைச்சா. அடுத்த நாள் அபர்ணா நல்ல மீன்களை பிடிச்சு அதை எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சமைச்சிட்டு இருந்தா. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அபர்ணா ஒரு டப்பால மீன்களை வச்சா. அப்புறம் இன்னொரு டப்பால பொரியலை வச்சா. அப்புறம் அவ ஒரு பைய எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்பினா. அபர்ணா மார்க்கெட்டுக்கு வந்தா. மீன் கறி வெறும் 25 ரூபால மீன் கறி. மீன் கறின்னு கேட்டதுமே கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருந்தாங்க. ஃப்ரெஷ் மீன் தானே?
ஆமா, இன்னைக்கு காலையில தான் பிடிச்சது. சரி சரி, எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. அபர்ணா அந்த ஆளுக்கு ஒரு பிளேட் மீன் கறியை கொடுத்தா. அந்த ஆளு அந்த இடத்துலயே நின்னுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அந்த மீன்களோட வாசம் எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. இதனால இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் அபர்ணா கிட்ட வந்தாங்க. எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. சரிங்க. கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. அபர்ணா அவங்களுக்கு மீன் கறியை கொடுத்துக்கிட்டே இருந்தா. அவ சந்தோஷப்பட்டா. ஒவ்வொரு பிளேட்டுக்கும் அவளுக்கு 25 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவளோட மீன் கறி காலி ஆயிடுச்சு. அப்புறம் அவ வீட்டுக்கு கிளம்பிட்டா. சாயந்தரம் விஷ்ணு வீட்டுக்கு வந்ததுமே அபர்ணா பல்லவிக்கும் அவனுக்கும் ஜலேபிய கொடுத்தா. ஜலேபி! அட, இது என்ன ஸ்பெஷலா இருக்கு? நீங்க முதல்ல சாப்பிடுங்க, சொல்றேன். 3 பேருமே ஜலேபி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அபர்ணா இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் விஷ்ணுக்கு சொன்னா. நான் சொன்னல, உன்னோட மீன் பாத் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கன்னு. எனக்கும் மீன் பாத்த போடு, சாப்பிடலாம். அடடே, அது மொத்தமும் வித்து போயிடுச்சே. என்ன? இனி அன்னிலிருந்து அபர்ணாவோட மீன் கறி வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்தது. அபர்ணா எப்போ மார்க்கெட்டுக்கு வருவான்னு கஸ்டமர்ஸ் காத்துக்கிட்டே இருப்பாங்க. அங்க பாருங்க, மீன் கடைக்காரி வந்துட்டா. அவ அங்க வந்ததுமே அவளை சுத்தி பெரிய கூட்டமே கூடிட்டு இருக்கும். அவ சம்பாதிச்ச காசை வச்சு அபர்ணா வீட்டை ரிப்பேர் பண்ண வச்சா. விஷ்ணுவும் அபர்ணாக்கு மீன் கறியை செஞ்சு விக்கிறதுக்கு உதவி செஞ்சிட்டு இருப்பான். இப்போ விஷ்ணு கூலி வேலைய விட்டுட்டான். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து மீன் கறியை வித்துட்டு இருந்தாங்க. மார்க்கெட்ல ஒரு கடையும் ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட மீன் கறி பிசினஸ் சூப்பரா போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அபர்ணா ஊர்ல மீன் கறிக்காரின்னு பிரபலமாயிட்டா. இப்போ அவளோட குடும்பம் மொத்தம் இந்த வேலையில அவளுக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்துல் மியாவோட மரணத்துக்கு அப்புறம் அவருடைய 3 குழந்தைங்களும் அனாதை ஆயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு அப்பாவோட ஆதரவு இல்லாம போயிடுச்சு. இனிமே என்ன ஆகுமோ? நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துறது? 2 வயசு வந்த பொண்ணுங்க இருக்காங்க, கல்யாணம் வேற பண்ணணும். அல்லா, கருணை காட்டுங்க அல்லா. அம்மா, இப்ப நாங்க தான் வெளியில போய் வேலை செய்யணுமா? ஆனா உன்னால என்ன வேலை பண்ண முடியும்? எனக்கு ஒரே ஒரு வேலை தான் நல்லா செய்ய தெரியும், சமைக்கிற வேலை. நாம ஏன் ஒரு பிரியாணி சென்டர் ஓபன் பண்ண கூடாது? ஆனா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. என்கிட்ட கொஞ்சம் நகைங்க இருக்கு. ஒரு முறை எல்லாமே சரியாயிடுச்சுன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து இதை திருப்பிடுங்க. ஆனா அம்மா, அப்பா இத உங்களுக்காக வாங்கி கொடுத்தது. கண்ணா, எனக்கு இந்த நகையை விட முக்கியம் நீங்க தான். இந்த நகையில என்ன இருக்கு, அதை மறுபடியும் கூட வாங்கிக்கலாம். சரிங்கம்மா. ஷிஃபானி அவங்க அம்மாவோட நகைகளை வாங்கிக்கிட்டா. அப்புறம் அதை அடகு வச்சு அதுல அவளுக்கு 20,000 ரூபாய் கிடைச்சது. அந்த பணத்துல அவங்க சின்னதா ஒரு வண்டி கடை வாங்கினாங்க. அப்புறம் அண்ணன் தங்கைங்க 3 பேரும் சேர்ந்து அந்த கடையில வேலை செஞ்சாங்க. வாங்க வாங்க, சுட சுட பிரியாணி தயாரா இருக்கு. ஒரு தடவை சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிட தோணும். சீக்கிரம் வாங்க, சுட சுட பிரியாணி முடிய போகுது. நிறைய பேர் அவங்க கடை பிரியாணிய சாப்பிட்டாங்க. அப்புறம் எல்லாருக்கும் அந்த பிரியாணி பிடிச்சிருச்சு. வாவ், பிரியாணி ரொம்ப அற்புதமா இருக்கு. இவ்வளவு சுவையான பிரியாணி இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லப்பா. ஆமா ஆமா, பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி அண்ணன். இது எங்க அம்மாவோட ரெசிபி, எங்க அம்மாவோட ஸ்பெஷல் பிரியாணி. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் மெல்ல மெல்ல அவங்க பிரியாணி கடை நல்லபடியா ஓடுச்சு. இப்ப ஜனங்க கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. எனக்கு 2 பிரியாணி பார்சல் கொடுமா. ஆ சரிங்க. எனக்கும் 2மா. இப்ப நதீனுக்கு ஜனங்களை சத்தம் போட்டு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. கடையில அவ்வளவு கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. அண்ணன் தங்கைங்க 3 பேரும் சேர்ந்து ஆர்டரை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்தாங்க உங்களோட ஆர்டர். இது உங்களது. இது உங்களோடது. 1 மாசத்துக்கு அப்புறம் ஷிஃபா சம்பாரிச்ச பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா. இந்தாங்கம்மா, இந்த மாசத்தோட லாபம் 20,000 ரூபாய். என்ன? ஆமாமா, உண்மைதான், 20,000 ரூபாய். இவ்வளவு பணமா? நாம செய்யற பிரியாணி ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்பவும் கடையில கஸ்டமர் கூட்டம் நிறைஞ்சிருக்குது. யா அல்லாஹ், உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். நீ என்னோட குழந்தைங்களை அவங்க வேலையில வெற்றியடைய வச்சுட்ட. ரொம்ப நன்றி. அம்மா, அடுத்த மாசமே உங்களோட நகை எல்லாத்தையும் திருப்பிடலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு ஷிஃபாவோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா முதல் தடவையா அவங்க வீட்ல ஏதோ நல்லது நடக்க ஆரம்பிச்சது. அவங்க 3 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. இரவு பகல்னு பார்க்காம 3 பேரும் கடினமா உழைச்சாங்க. இதெல்லாம் நம்ம 3 பேருக்குள்ளேயும் இருக்கிற ஒற்றுமையால தான் நடக்குது. உண்மைதான்க்கா. அப்புறம் நாமளும் எப்பவும் இப்படியே இருப்போம். ஆமா, எப்பவும்.
சில மாசங்கள்ல 3 பேரும் வண்டி கடையில இருந்து ஹோட்டலுக்கு வந்தாங்க. நதீம் கவுண்டர்ல உட்கார்ந்திருந்தான். ஷிஃபாவும் சனாவும் பிரியாணி சமைப்பாங்க. நதீம் தம்பி, அதே சுவையோட இருக்கு, வண்டி கடை மாதிரியே. நிச்சயமா இதுதானே எங்க அம்மாவுடைய ரெசிபி. அண்ணா, இந்த டேஸ்ட் எப்பவும் மாறாதுண்ணே. ஜனங்க எப்பவும் அவங்க பிரியாணியோட டேஸ்ட பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. மெல்ல மெல்ல இவங்களுக்கு பார்ட்டியோட கேட்டரிங் கான்ட்ராக்டும் கிடைக்க ஆரம்பிச்சது. தம்பி, நாளைக்கு வீட்ல ஒரு பார்ட்டி இருக்குப்பா. 100 பேருக்கு பிரியாணி வேணும். நிச்சயமாங்க, நாளைக்கு கிடைச்சிரும். ஆனா அதே சுவையோட இருக்கணும். இங்க சாப்பிடுறோமே அதே மாதிரி இருக்கணும். நிச்சயமா அதே சுவையோட இருக்கும். நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம ஆர்டர் கொடுத்துட்டு போங்க. அண்ணன் தங்கைங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதாவது அவங்களோட பிசினஸ் பெருசா வளர்ந்துகிட்டே போச்சு. அப்புறம் ஒரு நாள், என்னாச்சு? இந்த ஆர்டர் இன்னும் போகல? காகி சாரோட வீட்டுல நிக்கா. ஆனா ஏதோ காரணத்தினால அந்த நிக்கா நின்னு போச்சு. இப்போ அந்த சாப்பாடு அங்க போகாது. யா அல்லாஹ், ரொம்ப பாவம் அவங்க. நீ ஒரு வேலை செய்யி, இத ஏழைங்களுக்கு கொடுத்துரு. நம்ம காதி ஐயாவை எல்லாரும் வாழ்த்தட்டும். சரிம்மா. தன்னோட பெரிய அக்கா சொன்னதுனால நதீம் பிரியாணி எல்லாத்தையும் ஃபக்கீருங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தான். ஆனா அவனுக்கு மனசு இல்ல. அவன் ஹோட்டலுக்கு திரும்பி வந்தப்ப சனா அங்க நின்னுட்டு இருந்தா. ஆப்பா எங்க? அவ வீட்டுக்கு போயிருக்கா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. ஆப்பா எதுக்காக இவ்வளவு பிரியாணிய ஏழைங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு தெரியல. நீ என்ன சொல்ற? சனா, இன்னைக்கு காஜி சார் வீட்டுல நிக்கா இருந்தது. அவர் 300 பேருக்கு பிரியாணி ஆர்டர் கொடுத்திருந்தாரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வீட்டு நிக்கா நின்னு போச்சு. இப்ப பிரியாணியும் நின்னு போச்சு. நான் அந்த பிரியாணியை வித்துடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆப்பா பிரியாணியை ஏழைகளுக்கு கொடுத்துட சொல்லி சொன்னா. இது சரியான முடிவு கிடையாது. அந்த பிரியாணியை வச்சு நாம பணம் சம்பாதிச்சிருக்கலாம்ல. ஆமா, நிச்சயமா. நம்ம அக்காவுக்கு ரொம்பவே இலக்கிய மனசு. அதனால அவங்க யோசிச்சிருப்பாங்க, நமக்கு தான் பிரியாணிக்கு காசு கிடைச்சிருச்சே, நாம ஏன் பிரியாணியை ஏழைங்களுக்கு கொடுக்க கூடாது? ஆனா அது ரெட்டிப்பா வரக்கூடிய லாபத்தை நினைச்சிருக்க மாட்டாங்க. இருக்கலாம் தான். அப்பதான் ஷிஃபா அங்க வந்தா. சனாவும் நதீமும் அவங்க பேசிட்டு இருந்ததை நிறுத்திட்டாங்க. பிரியாணியை ஏழைங்களுக்கு கொடுத்துட்டல? கொடுத்துட்டேன். காதி சாருக்கு அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். அவருக்கு அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப அவசியம். கண்டிப்பா. சனாவும் நதீமும் அவங்க அக்காவோட முடிவுல அவங்களுக்கு கொஞ்சமும் உடன்பாடு இல்ல. இருந்தும் அவங்களோட பிசினஸ் நடந்துகிட்டே இருந்தது. அவங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கிடைச்சது. அவங்களோட ஹோட்டலும் நல்லபடியா நடந்துட்டு இருந்தது. சில மாசங்களுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. நதீம், அன்சாரியோட ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. நீ இந்த பிரியாணியை எடுத்துட்டு போய் ஏழைங்களுக்கு கொடுத்துரு. சரி அப்பா. நதீம் சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனா அவனுக்கு மனசு வரல. பெரியவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சனாவும் நதீமும் பேசிட்டு இருந்தாங்க. நாம இந்த பிரியாணியை விற்க கூடாதா? இப்ப ராத்திரி 10 மணி ஆயிடுச்சே, கஸ்டமர்ஸ் வந்தாலும் இப்ப வரலாம். ஒரு வேலை பண்ணுவோம், இத உள்ள வச்சிடுவோம். காலையில முதல்ல இத வித்துடுவோம். இதுதான் சரி. அண்ணனும் தங்கையும் சேர்ந்து அந்த பிரியாணியை மறைச்சிட்டாங்க. மறுநாள் அவங்க முதல்ல அந்த பிரியாணியை வித்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது லாபம் 2 மடங்கா கிடைக்குதுன்னு. அப்புறம் ஷிஃபாக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அப்புறம் என்ன, எப்போது ஏதாவது ஆர்டர் கேன்சல் ஆனா மறுநாள் அந்த பிரியாணிய சனாவும் நதீமும் ஹோட்டல்ல விற்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் பல மாசங்களா நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் இந்த பழைய பிரியாணி ஒரு ரெகுலர் கஸ்டமரோட பிளேட்டுக்கு வந்தது. தம்பி நதீம், ஏதோ தப்பா இருக்கே, பிரியாணில அந்த ருசி இல்லையேப்பா. அப்படி எப்படின்னு நடக்கும்? நாங்க எப்பவும் போல அதே மாதிரி தானே பிரியாணியை செய்யறோம். சரிப்பா. மெல்ல மெல்ல கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் பிரியாணி டேஸ்ட் மாறுறது புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த சுவை பிடிக்கவே இல்ல. திடீர்னு அவங்க ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. அப்பதான் ஷிஃபா யோசிக்க ஆரம்பிச்சா. திடீர்னு என்ன ஆச்சு? நம்ம கஸ்டமர்ஸ் ஏன் வரதில்ல? இப்படி போச்சுன்னா கடையை எப்படி நடத்துறது? நதீம்க்கு அவனோட தவறுகள் புரிய ஆரம்பிச்சது. அவன் தன்னோட அப்பா முன்னாடி அழ ஆரம்பிச்சான். எல்லாம் என் தப்பு தான். நானும் சனா அக்காவும் சேர்ந்து பழைய பிரியாணியை கஸ்டமருக்கு கொடுத்தோம். நீ என்ன சொல்ற? நதீம் தன்னோட அப்பாவுக்கு முன்னாடி அவன் செஞ்ச தவறுகளை ஒத்துக்கிட்டான். என்ன காரியம் பண்ணிருக்க நீ? அதிகமான லாபம் வேணும்ன்றதுக்காக பிசினஸையே கெடுத்துட்டியே. நாம எப்படி மறுபடியும் நம்ம கஸ்டமர்ஸ் கொண்டு வரது? எங்களை மன்னிச்சிடு அப்பா. எங்களுக்கு தெரியாது இப்படி எல்லாம் நடக்கும்னு. உன்னோட பேராசை எல்லாத்தையுமே கெடுத்துருச்சு. 3 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ என்ன பண்றதுன்னு. அப்புறம் மறுநாள் ஷிஃபாவுக்கு ஒரு வழி கிடைச்சது. ஷிஃபா ஒரு போர்டு எழுதி போட்டா, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க செஞ்ச தப்பால நீங்க எல்லாரும் பழைய பிரியாணி சாப்பிட விடதாயிடுச்சு. நாங்க அதுக்கு வெக்கப்படுறோம்.
அதனால அடுத்த ஒரு வாரத்துக்கு நாங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா பிரியாணி கொடுக்கறோம். இந்த போர்டை ஷிஃபா ஹோட்டலுக்கு வெளியில போட்டா. கஸ்டமர்ஸ் போர்டை படிச்சாங்க. அவங்க ஃப்ரீ பிரியாணி சாப்பிட்றதுக்கு எல்லாரும் ஹோட்டலுக்கு வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை அவங்களுக்கு அந்த சுவையான பிரியாணி பிடிக்க ஆரம்பிச்சது. இது அப்படியே பழைய டேஸ்ட்ல இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வாரத்துக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயா பிரியாணி கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா அவங்களோட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. அவங்களோட கஸ்டமர்ஸ் திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் சனாவுக்கும் நதீமுக்கும் புரிஞ்சு போச்சு, அதாவது பேராசைப்படுறது ரொம்ப தப்புன்னு. மறுபடியும் ஒரு முறை அம்மியோட பிரியாணி ஃபேமஸ் ஆச்சு. ரியா தன்னோட காலேஜ்ல முதல் நாள் அவ சீட்ல தனியா உட்காந்து அவளோட டிஃபனை சாப்பிட்டுட்டு இருந்தா. காலேஜ் பிரின்சிபலோட பொண்ணு நைனா தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிக்கிட்டு ரியா கிட்ட வந்தா. நைனா ஒரு மோசமான பொண்ணு. அப்புறம் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவளை பார்த்து பயப்படுவாங்க. ஏய், நீ என்ன கிளாஸ்க்கு புதுசா? ஆமா, இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டே. டிஃபன்ல என்ன கொண்டு வந்திருக்க? மேகி. நைனா அவளோட டிஃபனை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. பாதி டிஃபனை சாப்பிட்டு முடிச்சிட்டு அவ என்ன சொன்னான்னா, உங்க அம்மா பிரியாணி கடை வச்சிருக்காங்கல்ல, மேகியே இவ்வளவு கேவலமா பண்ணிருக்காங்க, பிரியாணி எவ்வளவு கேவலமா பண்ணிருப்பாங்க. ரியா நைனா தன்னோட அம்மாவை பத்தி இப்படி சொன்னதை கேட்டு பிடிக்கவே இல்லை. அப்புறம் அவ நைனாவுக்கு பதில் சொன்னா, டிஃபன்ல இருக்கத பாதிய சாப்பிட்டுட்ட, இப்ப சொல்ற எங்க அம்மா சமைச்சது சரியில்லைன்னு. மத்தவங்களோட அம்மாவை பத்தி இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, சொல்லிட்டேன். இன்னைக்கு புதுசா வந்த பொண்ணு நைனாவை எதிர்த்து பேசியிருக்கா. அத அவளால தாங்கிக்க முடியல. அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் முத்திடுச்சு. நைனா ரியாவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டா. ரியாவோட உடம்புல சில காயங்கள் ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு வீட்டுக்கு போனதுமே ரியாவோட அம்மா அவ உடம்புல இருந்த காயத்தை பார்த்துட்டு கேட்டாங்க. அப்புறம் அவங்க கிட்ட ரியா எல்லாத்தையும் சொன்னா. நான் நாளைக்கே வந்து உன் பிரின்சிபல் கிட்ட பேசுறேன். அவ பிரின்சிபலோட பொண்ணா இருக்கட்டும், அதுக்காக அவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாமா? மறுநாள் காலையில ரியாவும் ரியாவோட அம்மாவும் பிரின்சிபலை பார்க்க போனாங்க. ஆனா பிரின்சிபல் அதை ஒத்துக்கவே இல்லை. அதாவது தன்னோட பொண்ணு நைனா இப்படி எல்லாம் செய்வான்னு. அவரு உள்டாவா ரியாவை பொய் சொல்றான்னு சொல்லிட்டாரு. ரியா ரொம்ப சோகத்தோட கிளாஸ்க்கு போயிட்டா. அப்புறம் அவளோட அம்மா அவளோட கடைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு மறுபடியும் அந்த பொண்ணு ஏதாவது வம்பு பண்ணாளா? ஆமாம்மா, நான் டிஃபன் சாப்பிட உட்காந்தேனா என் டிஃபனை பத்தி எல்லார்கிட்டயும் என்னென்னமோ குறை சொல்லிட்டு இருந்தா. எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. கவலைப்படாத, நாளைக்கு உங்க கிளாஸ்ல இருக்க எல்லாருக்கும் சூப்பரா பிரியாணி செஞ்சு தரேன். ரியாவும் அவளோட அம்மாவும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அவங்க சிரிப்புல ஒரு ரகசியம் புதைஞ்சிருந்தது, ஒரு மாய ரகசியம். மறுநாள் ரியா கிளாஸ்க்கு போன உடனே அவ பேக்ல இருந்து பிரியாணி வாசனை வந்துச்சு. அவகிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டாங்க, என்ன சூப்பரான வாசனை, யாரோட பேக்ல இருந்து வருது? ஆமா ஆமா, இன்னைக்கு எல்லாரும் பிரியாணி சாப்பிடலாம். எங்க அம்மா நம்ம எல்லாருக்கும் சேர்த்து பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்காங்க. லஞ்ச் பிரேக்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரியா முன்னாடி லைன்ல நின்னுட்டு இருந்தாங்க. மொத்த கிளாஸும் ரியா அம்மா கையால செஞ்ச அந்த பிரியாணிய ரொம்பவும் சுவைச்சு சாப்பிட்டாங்க. இப்ப நடக்கிறத பாரு, பிரியாணி சாப்பிட்டுட்டாங்க. இப்ப பிரியாணியோட மேஜிக் டைம். லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ்ல உட்கார்ந்துருந்தாங்க. நைனா திடீர்னு பெஞ்ச் மேல ஏறி குரங்கு மாதிரி குதிச்சிட்டு இருந்தா. நைனாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் யாரெல்லாம் ரியாவை கிண்டல் பண்ணாங்களோ எல்லாரும் அவங்க பெஞ்ச் மேல ஏறி குரங்குங்க மாதிரி குதிச்சிட்டு இருந்ததுங்க. நீங்க 3 பேரும் என்ன பண்றீங்க? இப்பவே கீழே இறங்குங்க. கெட் அவுட் ஃப்ரம் மை கிளாஸ். இப்பவே வெளியில போங்க. மொத்த கிளாஸும், அதாவது நைனாவையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து சிரிச்சாங்க. நைனாவை அன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. மறுநாள் வெக்கப்பட்டுக்கிட்டு நைனா யார் முகத்திலையும் முழிக்க முடியாம இருந்தா. அவளுக்கு ரியா மேல பயங்கர கோபம். இப்ப அதுக்கு அவ பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா. இந்த ரியாவை நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு அவளுக்கு ஒரு வழி பண்றேன். அவளை நான் இந்த கிளாஸை விட்டு துரத்தல, என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். சில நாட்களுக்கு அப்புறம் நைனா ரியாவுக்கு ஃபோன் பண்ணா. ஹலோ ரியா, நாளைக்கு நீ காலேஜுக்கு வருவியா? நாளைக்கு நான் வருவேன். ஏன்? அது என்னன்னா, உங்க அம்மா கையால செஞ்ச பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அன்னைக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. நான் வேணா உனக்கு அதுக்கான பணத்தை கொடுத்துட்றேன். கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு வா. எங்க அப்பாவுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா, கண்டிப்பா கொண்டு வரேன். நாளைக்கு நான் டிஃபன்ல உனக்கும் அப்புறம் சாருக்கும் சேர்த்து பிரியாணி கொண்டு வந்துடுறேன். ரியாவுக்கும் அவளோட அம்மாவுக்கும் ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதனால ரியாவோட அம்மா
மறுபடியும் அவங்களோட மாய பிரியாணியை செஞ்சாங்க. அந்த பிரியாணியை ரியா கிட்ட கொடுத்து காலேஜுக்கு அனுப்பினாங்க. வந்துட்டியா? உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்க தெரியுமா? வா போய் அப்பாக்கு கொடுத்துட்டு வரலாம். அது பிரின்சிபல் சார் இப்போ மீட்டிங்ல இருப்பாரே. இந்த சூப்பரான பிரியாணியை சாப்பிட்டாருன்னா அவரே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுவாரு. நீ உன் கையால அவருக்கு பிரியாணி கொடு. அப்பதான் என் அப்பாவும் உன் பிரியாணியில இருக்கிற மேஜிக்கை தெரிஞ்சுப்பாரு. போ, அவரை போய் வெளியில கூட்டிட்டு வா. பிரின்சிபலை கூப்பிடுறதுக்காக அவரோட கேபினுக்கு ரியா போனா. நைனா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு கொடுக்குற பிரியாணியில வயிற்று கலக்கிற மாத்திரையும் கலந்துட்டா. அப்புறம் பிரின்சிபல் நைனாவையும் உள்ள வர சொன்னாரு. என்னம்மா ஆச்சு நைனா? நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும்பா, ஆனா நீங்க இந்த பிரியாணிய கொஞ்சமா சாப்பிட்டு பாருங்களேன். அப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். பிரியாணி சூப்பரா இருக்கு. நான் கூட சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு என்ன ஆசைன்னா நீங்களும் ரியாம்மா கையில செஞ்ச பிரியாணிய சாப்பிடணும்னு. பிரின்சிபல் அந்த பிரியாணியை சாப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பிரின்சிபல் ரொம்ப சுவைச்சு அந்த பிரியாணியை சாப்பிட்டாரு. நைனா காத்துக்கிட்டு இருந்தா. ஏதாவது ஏடா கூட நடக்கும்னு நினைச்சா. ஆனா அவளோட அப்பா ரொம்ப சந்தோஷமா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. வாவ் கண்ணா, இந்த பிரியாணி உண்மையிலேயே ரொம்ப சுவையா இருக்கு. வாவ் ரியா, என் சார்புல உங்க அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. அப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகலையா? நான் இந்த பிரியாணிக்கு அடிமை ஆயிட்டேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரியாணியை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இந்தாம்மா, நீயும் சாப்பிடு. வா வா வா. நைனா வேண்டான்னு சொல்லியும் கேட்காம பிரின்சிபல் அவளை கட்டாயப்படுத்தி 2 ஸ்பூன் பிரியாணி ஊட்டி விட்டாரு. இப்போ நைனாவோட வயிறு கலக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அவ குரங்கு மாதிரி துடிக்க ஆரம்பிச்சா. அட கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஆகுது? அது உங்களுக்கு தானே ஆகணும். நீ என்னம்மா சொல்ற? நைனா அங்கிருந்து டாய்லெட்டுக்கு ஓடினா. திரும்பவும் வந்து மறுபடியும் குரங்கு மாதிரி அப்படி இப்படி நெளிஞ்சு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சா. வயித்த கலக்கிற டேப்லெட் நான் உங்களுக்கு தானே போட்டு கொடுத்தேன். ஆனா அது ஏன் எனக்கு வேலை செய்யுது? உங்க மீட்டிங்க கெடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு என்னடானா, ஆனா எனக்கு என் வயிறெல்லாம் கலக்குது. ஆ ஆ, ஆ, ஆ. நைனா டாய்லெட்குள்ள உள்ளேயும் வெளியும் போயிட்டு வரதுக்குள்ள எல்லா உண்மைகளையும் அவ வாயால உளறிட்டா. நீங்க பிரின்சிபல்ன்றதுனால நான் எனக்கு அது சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். உங்க பொண்ணு எவ்வளவு பெரிய மோசக்காரின்னு உங்களுக்கு தெரியாது. நைனா அந்த மாய பிரியாணியோட சக்தினால அவ வாயால எல்லா உண்மையும் உளறினா. பிரியாணில இருந்து அவ செஞ்ச தப்பு எல்லாத்தையும் உளறினா. இத கேட்டதும் பிரின்சிபலுக்கு கோபம் வந்துடுச்சு. அப்புறம் நைனாவை பார்த்து கத்த ஆரம்பிச்சாரு. பிரின்சிபல் ரியா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவளை கிளாஸ்க்கு போக சொல்லி சொன்னாரு. ரியா சிரிச்சுக்கிட்டே அவளோட கிளாஸ்க்குள்ள வந்தா. ஆனா பிரின்சிபல் அவரோட பொண்ணுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு.